Hi students, this is Alex here. In the video, exercise 1.2 solve பண்ண போறோம். Question number 1. நமக்கு set A, set B கொடுத்திருக்காங்க. Which of the following are relation from A to B அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல A cross B கண்டுபிடிக்கணும். So A cross B அப்படின்னும்போது இதோட Cartesian product. So போன exercise ஃபுல்லாவே நம்ம Cartesian product போட்டோம். So முதல்ல set A எழுதணும். 1 2 3 7 இதோட நம்ம B cross product பண்ண போறோம். So 3 0 -1 7 இப்போ இதுல ஒரு எலிமெண்ட் and செகண்ட்ல ஒரு எலிமெண்ட் எடுத்து ஒரு ஆர்டர் பேர் எழுத போறோம். So 1 3 அதே மாதிரி 1 0 அடுத்தது 1 -1 1 7 அடுத்தது பாத்தீங்கன்னா 2 3 2 0 2 -1 2 7 அடுத்தது 3 3 3 0 3 -1 3 7 அடுத்தது 7 3 7 0 7 -1 7 7 so நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபுல்லா எழுதியாச்சு. இப்போ ரிலேஷன் அப்படினா அது வந்து சப்செட் ஆஃப் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இதுல 2 1 இருக்கு. 2 1 அப்படின்றது வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இல்ல. அதே மாதிரி 7 1 இல்ல. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். 2 1 வந்து does not belong to A cross B. அதனால R1 is not a relation. Is not a relation from A to B அப்படின்னு சொல்லணும். இப்போ அடுத்தது பாருங்க R2 வந்து -1 1 இருக்கு. So அதுவும் நமக்கு இந்த A cross B ல இல்ல. So subdivision 2 போட்டுட்டு -1 1 அப்படின்றது வந்து not a element of A cross B, does not belong to A cross B. அதனால அவங்க கொடுத்த இந்த R2 அப்படின்றதும் is not a relation from A to B. அடுத்தது R3 கொடுத்திருக்காங்க. So 2 -1 இருக்கு, 7 7 இருக்கு, 1 3 இருக்கு. So இங்க கொடுத்திருக்க இந்த எல்லா எலிமெண்ட்டும் பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. 2 -1 7 7 அதுக்கு அப்புறம் 1 3. So நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இங்க எழுத போறோம். So subdivision 3 அப்படினு போட்டுட்டு 2 -1 அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க 7 7 அப்புறம் 1 3. So 7 7 1 3. So இந்த மூணு எலிமெண்ட்ஸும் எழுதியாச்சு. So நம்ம ஆல்ரெடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதி இருக்கறனால மூணும் செக் பண்ணியாச்சு. 2 -1 7 7 1 3. So இது எல்லாமே belong to A cross B. அதனால R3 is a relation from A to B. அடுத்தது subdivision 4. இதுல பாத்தீங்கன்னா 7 -1. So நமக்கு இங்க இருக்கு 0 3. So 0 3 இல்ல. அதனால அத சொல்லிட்டு ரிலேஷன் இல்ல அப்படினு சொல்ல போறோம். So subdivision 4 அப்படினு போட்டுட்டு இல்லாத 0 3 எடுத்து does not belong to A cross B. அதனால R4 is not a relation from A to B அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது question number 2. நமக்கு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. அந்த செட் A ஓட எலிமெண்ட்ஸ் 1 2 3 till 45 இருக்கு. இப்போ R அப்படின்ற ஒரு ரிலேஷன் என்ன அப்படின்னா
is square of a number on A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாகவே அவங்க வந்து இப்போ ஒரு ரிலேஷன் அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்டர்ட் பேர்ல எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு இருக்கும். ஸோ இஸ் ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அந்த செகண்ட் நம்பர் தான் சொல்லுவாங்க. அதாவது ஒய் இஸ் எ ஸ்கொயர், ஒய் இஸ் எ ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் இங்க இதுமே கிளியரா இல்ல. அதாவது x is square of y இல்ல y is square of x அப்படின்றது இல்ல. பட் யூசுவலா நம்ம எடுக்கிறது வந்து செகண்ட் நம்பர் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ y is a square of x அப்படின்னு நம்ம இதுல எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரிலேஷன் டிஃபைன்ட் as is square of a number. அப்போ y is a square of x அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு x எடுக்கணும். ஸோ x அப்படின்றது y is a square of x. அப்போ xல இருந்து y எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா y அப்படின்றது x ஸ்கொயர். இப்போ நான் எவ்ரி xக்கு ஒவ்வொரு வேல்யூ இந்த செட் ஏல இருந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ அது கரஸ்பாண்டிங் y கிடைக்கும். ஸோ அதான் a கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a கிராஸ் ஏ அப்படின்னும் போது இந்த x and y ரெண்டுமே வந்து இந்த செட் ஏல இருந்து தான் வரணும். ஸோ இஃப் x ஈக்குவல் டு 1 அப்போ என்ன ஆகும்? y ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் விச் இஸ் 1. அப்போ இதை நம்ம ஒரு ஆர்டர் பேரா எழுதுனா 1, 1 x, y அப்படின்னு எழுதுற மாதிரி. அதே மாதிரி if x is equal to 2 அப்போ y வந்து 2 ஸ்கொயர் which is 4. அப்போ இது வந்து 2, 4. அதே மாதிரி x is equal to 3 அப்படின்னா y is equal to 3 ஸ்கொயர் which is 9. அப்போ இது வந்து 3, 9. both x and y வந்து இந்த செட் ஏவை தாண்டி போகக்கூடாது, 45க்கு உள்ள இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ if x is equal to 4, y equal to 4 square which is 16. அப்போ 4, 16. அதே மாதிரி if x is equal to 5, y is equal to 5 square which is 25. அப்போ 5, 25. அடுத்தது x is equal to 6 அப்படின்னா y equal to 6 square which is 36. So 6, 36. இப்போ அடுத்து நான் 7 போட்டா 49 வந்துரும். பட் இங்க 45 வரைக்கும் தான் இருக்கு. அதனால இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நம்மளோட ரிலேஷன் R அப்படின்றத இது எல்லாத்தையும் எழுத போறோம். 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25, 6, 36. ஸோ ரிலேஷன் எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் அப்படின்றது இந்த ரிலேஷன்ல இருக்கிற ஆர்டர் பேரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ், அதாவது எக்ஸோட வேல்யூ. இந்த 1, 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் எழுத போறோம். இந்த இடத்துல ஒரு செட்டா எழுதும்போது 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு எழுதியாச்சு. ரேஞ்ச் அப்படின்றது இந்த ஆர்டர் பேர்ல இருக்க செகண்ட் வேல்யூ, அதாவது ஒய்யோட வேல்யூ. ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு செட்டா எழுதும்போது 1, 4, 9, 16, 25, 36. ஸோ கொஸ்டின்ல அவங்க கேட்ட மாதிரி நம்ம வந்து ரிலேஷன் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் டொமைன் அண்ட் ரேஞ்சும் எழுதியாச்சு. கொஸ்டின் நம்பர் 3. A relation R is given by the set அப்படின்னு கொடுத்திருக்காங்க x, y. அதுல x and y க்கு என்ன ரிலேஷன் அப்படின்ற எக்ஸ்பிரஷன் இருக்கு. y equal to x plus 3. x belong to 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரிலேஷனை முதல்ல எழுதணும். ஸோ ஃபார் எவ்ரி x y என்னன்னு கண்டுபிடிக்கலாம். if x equal to 0 அப்போ y யோட வேல்யூ y equal to x plus 3 இல்லையா? ஸோ 0 plus 3 அப்படின்னு போடும்போது நமக்கு 3 வரும். அதே மாதிரி if x is equal to 1 அப்போ y வந்து 1 plus 3 which is 4. அதே மாதிரி if x is equal to 2 y equal to 2 plus 3 which is 5. if x equal to 3 அப்போ y equal to 3 plus 3 which is 6. if x is equal to 4 y equal to 4 plus 3 which is 7. if x is equal to 5 y equal to 5 plus 3 which is
8. இப்போ நம்ம இது ரிலேஷனாக எழுதுனா R வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0,3, அதாவது எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 3. அடுத்தது இதே மாதிரி 1 எழுதுனா 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8. ஸோ நம்ம ரிலேஷனை ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ இதுல இருந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா டொமைன் அப்படின்றது இந்த ஆர்டர் பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ், அதாவது எக்ஸோட வேல்யூ 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இப்போ கொஸ்டின்லேயே வந்து 0 to 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேஞ்ச் அப்படின்றது இதோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ. ஸோ ஒய் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7, 8. Question number 4 பாருங்க. Represent each of the given relations by first நமக்கு arrow diagram, அதுக்கப்புறம் graph, அதுக்கப்புறம் set in the roster form wherever possible அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம first subdivision எடுத்துக்கலாம். இதுல வந்து x is equal to 2y அப்படின்ற ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. x ஓட எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, y ஓட எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரீரைட் பண்ணணும். அதாவது y equal to அப்படின்னு போட்டுட்டு x divided by 2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா 2 வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவிஷன்ல போயிடும். இப்போ ஒவ்வொரு x எடுத்து நம்ம y கண்டுபிடிக்க போறோம். அதாவது if x equal to 2, அப்போ y என்ன ஆகும்? இந்த இடத்துல 2 போட்டோம்னா 2 by 2 1 ஆயிடும். if x is equal to 3, y ஓட வேல்யூ 3 by 2. if x is equal to 4, அப்போ y வந்து 4 by 2 which is 2. if x is equal to 5, y வந்து 5 by 2. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரோ டயக்ராம் எடுத்துக்க போறோம். ஸோ ஆரோ டயக்ராம் அப்படின்னும் போது நம்ம ரெண்டு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எடுக்க போறோம். ஒன்று வந்து x, இன்னொன்று y. xல என்ன இருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. 2, 3, 4, 5. yல வந்து 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். x 2 வரும்போது y வந்து 1. 2 is mapping to 1. அடுத்தது 3 வந்து mapping to 3 by 2. 3 by 2 இல்லை, அதனால நம்ம மேப் பண்ண முடியாது. அடுத்தது 4 வந்து mapping to 2. ஸோ 4 வந்து நம்ம 2க்கு மேப் பண்ணலாம். அடுத்தது 5 வந்து mapping to 5 by 2, அதுவும் இல்லை. ஸோ ஆரோ டயக்ராம்ல நம்ம இப்படி போட்டாச்சு. அடுத்து கிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ரஃப் கிராஃப் எடுத்துக்கலாம். ஒரு horizontal axis and vertical axis எடுத்தாச்சு. இது x axis, இது y axis. So x dash, y dash போட்டாச்சு. And roughly இந்த points நம்ம எடுத்துக்கலாம். 0, இது 1, இது 2, இது 3. அதே மாதிரி இந்த இடத்துல 1, 2, 3. இது எல்லாமே பாசிட்டிவ் இருக்கு, அதனால நான் நெகட்டிவ் வேல்யூஸ் எழுதலை. ஸோ 2 வந்து மேப்பிங் டு 1 அப்படின்னா 2ஓட வேல்யூ இங்கே 1க்கு மேப் ஆகுது, இந்த இடத்துல இருக்கு. அடுத்தது 4 வந்து 2க்கு மேப் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு இன்னொரு ஒரு வேல்யூ இங்கே 4 எடுத்துக்கணும். ஸோ 4 வந்து 2க்கு மேப் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஒரு கோஆர்டினேட்டா ஆர்டர் பெறா 2,1 அப்படின்னும் இது வந்து 4,2 அப்படின்னும் ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சப்டிவிஷன் பி முடிஞ்சிருச்சு. அடுத்தது செட் இந்த ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கோ அதுதான் ரிலேஷன்ல வரும். ஸோ இப்போ நமக்கு ரிலேஷன் அப்படின்னும் போது வெறும் 2,1ம் 4,2 மட்டும்தான் வரும். ஏன்னா மீதி எதுவுமே கனெக்ட் ஆகலை. வெறும் 2 and 4 தான் வந்து இந்த ஒய்யோட வேல்யூஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்க கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம ஆரோ டயக்ராம் போட்டாச்சு, கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு, ரோஸ்டர் ஃபார்ம்லயும் எழுதியாச்சு. அடுத்தது சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி ஒய்யும் 1, 2, 3, 4, 5, 6, 7,
8, 9. இப்போ y equal to x plus 3 அப்படின்ற ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்ரி xக்கு y கண்டுபிடிக்கணும். பட் ரெண்டுமே வந்து இந்த செட்டுக்குள்ள தான் இருக்கணும். If x equal to 1. இப்போ y என்ன ஆகும் பாருங்க. 1 plus 3. இப்போ இது வந்து 4. இப்போ 2 எடுத்துட்டோம் அப்படின்னா 2 plus 3 which is 5. அதே மாதிரி 3 எடுக்கும்போது 3 plus 3 which is 6. அடுத்தது 4 எடுத்தா y equal to 4 plus 3 which is 7. அடுத்தது 5 எடுக்கும்போது y equal to 5 plus 3 which is 8. அடுத்தது 6 எடுக்க போறோம். y equal to 6 plus 3 which is 9. இதுக்கு மேல எடுத்தா இந்த நம்பர் எக்ஸீட் ஆயிடும். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆரோ டயக்ராம் எடுத்துக்க போறோம். ஸோ ஆரோ டயக்ராம் அப்படின்னும் போது நமக்கு ரெண்டு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். ஒன்று எக்ஸ், இன்னொன்று ஒய். ஸோ முதல்ல இது எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதிட்டு இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிடணும். 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 4. அப்போ இது வந்து 1ல இருந்து 4க்கு இப்படி மேப் ஆகுது. ஸோ எந்தெந்த வேல்யூஸ் மேப் ஆகுதோ அதை நம்ம லைனாக கனெக்ட் பண்ண போகிறோம். 2 வந்து 5க்கு மேப் ஆகுது, 3 வந்து 6க்கு மேப் ஆகுது, 4 வந்து 7க்கு, 5 வந்து 8, 6 வந்து 9க்கு. இதுக்கப்புறம் நம்ம 7லாம் போடல. ஏன்னா 7 போட்டால் 7 + 3 10 ஆகிடும். 10 வந்து ஒய்ல இல்லை. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து இதை கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ரஃப் கிராஃப் எடுத்துக்க போகிறோம். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறனால நம்ம வெறும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் வந்து வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்னு போட்டாச்சு. இப்போ இது 0. நமக்கு டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ எதெல்லாம் வந்து மேப் ஆயிருக்கு பாருங்க. 1 வந்து 4க்கு மேப் ஆயிருக்கு. அப்போ நம்ம வந்து 1, 4, அப்புறம் 2, 5, அப்புறம் 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆர்டர் பேரா எழுதணும். ஸோ 1, 4, இது 2, 5, இது 3, 6, இது 4, 7, அப்புறம் 5, 8, அடுத்தது 6, 9. ஸோ கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். இது அப்படியே வந்து ஒரு செட்டாக எழுத போகிறோம். ஸோ 1, 4, 2, 5, 3, 6, அடுத்தது 4, 7, 5, 8, 6, 9. Question number 5. இதில் பார்த்தீங்கன்னா 4 categories of employees இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட்ஸ், கிளர்க்ஸ், மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். இது வந்து ACME அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரிஸ் வந்து 10,000, 25,000, 50,000, 1 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி ACME கேட்டகரி. இப்போ அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா A1லேருந்து A5 வரைக்கும், கிளர்க் வந்து C1, C2, C3, C4 வரைக்கும், இது மாதிரி மேனேஜர்ஸ் வந்து 3 M1, M2, M3 அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து E1, E2 இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரிலேஷன் வந்து எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ன்றது சேலரி,
given to a person y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ரிலேஷன் வந்து இப்போ நம்ம x, y அப்படின்னு எடுக்கும்போது இந்த x அப்படின்றது represents the salary. ஸோ xன்றது salary and y அப்படின்றது person. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ first express the relation through an ordered pair அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சேலரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சேலரி 10,000. இதை யாரெல்லாம் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா A1லேருந்து A5 வரைக்கும். அப்போ நம்ம ஆர்டர் பேராக எழுதும்போது ரிலேஷன் அப்படின்னு போட்டுட்டு 10,000 இருக்கு இல்லையா, இந்த 10,000 யார் வாங்குறாங்க? A1. ஸோ இந்த இடத்துல இந்த கமாவை அவாய்ட் பண்ணிடலாம், ஏன்னா அப்போதான் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து கிளியராக இருக்கும். ஸோ 10,000 கமா A1. இப்போ அதே மாதிரி 10,000 கமா A2, அதே மாதிரி 10,000 கமா A3, அதே மாதிரி 10,000 கமா A4, 10,000 கமா A5. இப்போ அடுத்தது வேற என்ன சேலரி இருக்கு? 25,000 இருக்கு. பட் அது யார் வாங்க போறாங்க? C1, C2, C3, C4. ஸோ 25,000 கமா C1, 25,000 கமா C2, 25,000 கமா C3, 25,000 கமா C4. அடுத்தது 50,000 வந்து M1, M2, M3. ஸோ 50,000 அப்படின்னு போட்டுட்டு M1, அதே மாதிரி 50,000 M2 and 50,000 M3. அதுக்கு அடுத்த சேலரி 1 lakh இருக்கு, அது வந்து E1, E2. ஸோ இந்த இடத்துல 1 lakh கமா E1, அப்புறம் 1 lakh கமா E2. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னன்னா எக்ஸ்பிரஸ் த்ரூ அன் ஆர்டர்ட் பேர். அடுத்தது ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. இது அப்படியே ஆரோ டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு சேலரி இருக்கணும், அதுக்கப்புறம் பர்சன்ஸ் இருக்கணும். ஸோ முதல்ல நம்ம வந்து சேலரி எழுத போகிறோம். என்னென்ன சேலரிலாம் இருக்கு? 10,000, அதுக்கப்புறம் 25,000, அதுக்கப்புறம் 50,000, அதுக்கப்புறம் 1 lakh. ஸோ இந்த சேலரிஸ்லாம் இருக்கு. இப்போ பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். A1, A2, A3, A4, A5. அதே மாதிரி C1, C2, C3, C4. அதே மாதிரி M1, M2, M3. அதுக்கு அடுத்தது E1, E2. ஸோ ரெண்டு செட் எடுத்தாச்சு. இது வந்து சேலரிஸ், இது X, இது வந்து பர்சன்ஸ், இது வந்து Y. அதை முதல்ல எழுதிடணும். இந்த இடத்துல X, இந்த இடத்துல Y. இப்போ இந்த 10,000லாம் வந்து அசிஸ்டன்ஸுக்கு சேலரி. அதனால இந்த A1ல இருந்து A5 வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆரோ மார்க்கும் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா 25,000. இது வந்து C1ல இருந்து C4 வரைக்கும் இருக்கிற கிளர்க்ஸ், இவங்க எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணணும். ஸோ C1, C2, C3, C4 ஆரோ மார்க் போட்டாச்சு. அடுத்தது 50,000 வந்து மேனேஜர்ஸ் M1, M2, M3. ஸோ இவங்களுக்கு ஆரோ மார்க் போட்டாச்சு. அண்ட் லாஸ்ட் ஒன் 1 lakh salary, எக்ஸிக்யூட்டிவ் 1, எக்ஸிக்யூட்டிவ் 2.
ஸோ இது கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க கேட்ட மாதிரி ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு.